சொல்லடி அபிராமி, வானில் ஒளி வருமோ, எனக்கிடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி. நில்லடி முன்னாலே, நில்லடி முன்னாலே, முழு நிலவினை காட்டுதும் கண்ணாலே, பதில் சொல்லடி அபிராமி. ஹாய், வணக்கம். திருக்கடவுர் அபிராமி. இன்றைக்கு தான் அபிராமி பட்டருக்கு அருளிய நாள். சின்ன வயசுலேருந்து அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். அவரோட தீவிர பக்தியின் காரணமாக அபிராமி பட்டராகவே அவர் பெயர் மாறிவிட்டது. சின்ன வயசுலேருந்து அபிராமியின் அருளை மட்டுமே பாடி பாடி அவர் அந்த அழகில் அவர் எப்பயுமே ஒரு ஒளியை பார்த்துட்டே இருப்பார். பித்தனாகவே வாழ்ந்தார். கல்யாணம் பண்ணியும் அந்த வாழ்க்கையில் அவர் பார்த்தீங்கன்னா முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கல. அபிராமியை பற்றி பாடுறதும் புகழ்கிறதுமே அவரோட முழு நேர வேலையாயிட்டு. பக்தனுக்கும் பித்தனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பகுதி நேரம் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்தால் அவங்க பக்தன், முழு நேரமும் தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அவங்க பித்தனாகவே மாறிடுறாங்க. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டு அப்படியே மெய் மறந்து அபிராமியினோட அழகை அப்படியே மனசுக்குள்ள வடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திதி தேவதைகளான ஒவ்வொரு தேவதைகளும் அபிராமியை வணங்குவது போல் கற்பனை பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த அபிராமியின் அழகு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு அழகாக அவருக்கு காட்சி அளிக்கிறது. அந்த காலகட்டத்தில் சரபோஜி மன்னன் 18ஆம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மன்னன் கடலில் நீராடிட்டு அன்னைக்கு அபிராமியை தரிசிக்கணுங்கிறதுக்காக விழா கோலமாக மன்னனை வரவேற்று கும்பம் வைத்து வரவேற்று அம்மனுக்கு முன்னாடி கொண்டாந்து அவருக்கு எல்லா பூஜைகளும் செய்கிறாங்க. அப்போ அபிராமி பட்டர் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி பித்தன் போல இருக்கவும், நீங்கள் யார் சாமியாரா, ஒரு மாதிரி பித்து பிடித்தவர் போல இருக்கிறாருன்ட்டு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இவரை பார்த்து கேட்குறார் மன்னன், இன்னைக்கு என்ன திதி சொல்லுங்க பார்ப்போம். அப்படிங்கும்போது அம்மனுடைய முழு முகத்தையே தன் மனசுல வடிச்சுக்கிட்டு இருந்த அபிராமி பட்டர் இன்று பௌர்ணமி அப்படின்னு திதியை சொல்லிடுறாரு. ஆனால் இன்னைக்கு அமாவாசை, அந்த நாள் தான் இன்னைக்கு தை அமாவாசை. இன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் வழங்கி